ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் க்ளோ கார்டன் இன் மகாபலிபுரம், சென்னை. சென்னையோட மஸ்ட் விசிட் ஸ்பாட்னு கூட சொல்லலாம் இதை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எப்போவுமே வந்து மாமல்லபுரம்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து ஷோ டெம்பிள், அப்புறம் லைட் ஹவுஸ் அதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இந்த ஒரு ஸ்பாட்டு சூப்பராக இருக்குதுங்க. கரெக்டாக இந்த க்ளோ கார்டன் வந்து எங்கே இருக்குன்னா லைட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த க்ளோ கார்டன். ஸோ சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு கார்டன் தான். அந்த கார்டனில் வந்து இவங்க வந்து நிறையா வந்து க்ளோ பண்ணி காட்டுற மாதிரி, ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடல்ட்க்கு வந்து 100 rupees 1 PM to 5 PM வரைக்கும். அப்புறம் 5:30க்கு மேலே நீங்கள் வரதா இருந்தால் பெர் பர்சன் வந்து 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இன்டோர், இன்னொன்று வந்து அவுட்டோர். ஸோ இன்டோர் வந்து ஃபுல்லாக வந்து ஏர் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அனிமல் ஜோன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாண்டா, அதுக்கப்புறம் ஃப்ராக், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்மோக் எஃபெக்ட்லாம் கொண்டு வந்து ஒரு குட்டி வந்து வாட்டர் ஃபால் மாதிரி வச்சு ஸோ சூப்பராக வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் இந்த ஜோனை. ஸோ ரொம்ப டார்க்காக இருக்கிறனால நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்பவே வந்து நேச்சுரலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பேர்ட் வேர்ல்டு. ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நல்லா பறவைகளோட சத்தங்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளும் வந்து அந்த ஒரு காட்டில் பறவைகளோடு இருக்கிறோன்ற மாதிரியான எஃபெக்ட் அவங்க கொண்டு வராங்க. அது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நீங்களும் பாருங்கள், இந்த காட்சிகள் ரொம்பவே உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்களே அங்கே போய் ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த வீடியோவை. இது பக்கத்துலலாம் இருந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எதுவுமே டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த பஞ்சவர்ண கிளிலாம் ரொம்ப அழகாக இருந்தது. அது அந்த சத்தத்தோடு கேட்கும் போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த சீலிங்கில் இருக்கிற இந்த பறவைகள்லாம் வந்து பறக்கிற மாதிரி அவங்க செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ரோஸ் கார்டன். பேருக்கு ஏற்ற மாதிரி உண்மையாகவே ஒரு ரோஸ் கார்டனுக்குள்ளே போன மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. ஸோ எல்லா ரோஸுமே அந்த க்ளோ ஆனது ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் பாருங்கள். அவங்க வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோஸ் கார்டனோட பேக்ரவுண்டும் ஃபுல்லாக ரோஸ் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பட்டர்ஃப்ளை கார்டன். ஸோ பட்டர்ஃப்ளைனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலாக. ஸோ இதில் எல்லா பட்டர்ஃப்ளைஸுமே அழகாக வந்து அது ஃப்ளை பண்ணுற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து ஃபோட்டோஸ் சான்ஸே இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் ஃபோட்டோஸ் எடுத்தது. ஏன்னா இதில் சீலிங்கில் இருக்கிற பட்டர்ஃப்ளைஸுமே வந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ், நான் சோலோ, செல்ஃபி எல்லாமே சூப்பராக ரொம்ப அழகாக வந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பீ வேர்ல்டு.
ஸோ இதில் வந்து தேனீக்கள், அப்புறம் பூச்சி கிராஸ் ஓப்பர், அந்த மாதிரியான பூச்சிலாம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பைடர்லாம் கூட இதில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் பர்பஸாகவும் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு நம்மளால் பக்கத்தில் போய் நம்ம இவ்வளோ ஹைலைட்டடாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் அவங்க அழகாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜோனாக பிரித்ததுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து தேனீக்கள் வந்து பறந்துட்டுருக்க மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வேறு லெவல் சொல்லுவாங்களா, அப்படி இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருந்தது, அந்த எல்லோ கலர் பேக்ரவுண்டெல்லாம். ஸ்பைடர் அதெல்லாம் கூட ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நம்மளோட ஃபேஸுமே கூட அதில் அந்த கலரில் வந்து நம்மளதுமே ஒரு மாதிரி க்ளோ ஆன மாதிரி இருந்தது. ஸோ ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம். இங்கே கொடுத்த மணிக்கு வர்த் ஆனால் கண்டிப்பாக வர்த் தான். ஏன்னா நமக்கு இன்டோர் மட்டும் இல்லை, நம்மளுக்கு அவுட்டோருமே இருக்குது. ஸோ இதோட நம்மளோட இன்டோர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அவுட்டோர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் வெளியில் வந்துட்டோம். இப்போது அவ்வளோ இருட்டாகாதனால நம்மளோட எல்லா ஹைலைட்டாக இருக்கிறது, அந்த க்ளோ ஆகுறதுலாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸோ இது ஒரு மரம் மாதிரி வச்சு இதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த லயன், அங்கே மானாக இருக்கட்டும், சிங்கம், புலியெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கார்டனை சுற்றி ஒரு ரயில்வே ட்ராக், அதாவது ஒரு டாய் ட்ரெயின் வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இருக்கிறதுலாம் வந்து ரோஸ் கார்டன் மாதிரி ரோஸ், அப்புறம் சன்ஃப்ளவர் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மான்லாம் வந்து இன்னும் இருட்டானதுக்கப்புறம் பார்க்கும்போது பயங்கர க்ளோவாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு டிஸ்கோ மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே லைட்டில் ஆனில் தான் இருக்குது. பட் நம்ம போய் மிதித்தோம் அப்படின்னா அது லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ இதுவுமே வந்து நைட் நேரம்னா இன்னுமே நல்லா பிளிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹார்ட் மாதிரி ஷேப்பில் இதில் நம்ம போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இதுவுமே க்ளோ ஆகுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ டைகர் எல்லாமே, இந்த அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அதுதான் அதில் ஹைலைட்டு. அண்ட் இங்கே ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் இருக்குது. ஸோ நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் டிசப்பாயிண்ட்டே ஆக மாட்டீங்க. உங்களுக்கு டிபிஸ், எக்கச்சக்கமான டிபிஸ்க்கு உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இங்கே பிளேசஸ் இருக்குது. அண்ட் இதை தவிர வந்து கிட்ஸோட ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. சூப்பராக வந்து இந்த கார்டன் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க, அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதிகமாக இல்லாமல் லிமிட்டடாக வச்சு ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து இதில் வந்து ஹைலைட்டே. அண்ட் நான் சொன்ன அந்த டாய் ட்ரெயின் வந்து உங்களுக்கு வந்து இந்த பார்க்கை சுற்றி வந்து ஒரு 2 ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் சின்ன பசங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களுமே நம்ம ஏறிக்கலாம். அப்புறம் குட்டி பசங்களுக்கு ஒரு 3-4 கேம்ஸ் இருக்குது. ஒரு சில கேம்ஸ்லாம் ஃப்ரீ தான், ஒரு சிலதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஹேண்ட் போட். இது டைம்லாம் இல்லை, நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் அதில் ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் வெளியில் வந்துட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ உட்காந்துருக்கிற இந்த சேர் வந்து ரொம்ப அழகாக வந்து லைட் வந்து மாறிட்டே இருந்தது, பர்பிள் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க அழகாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனி நீங்கள் மாமல்லபுரம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ளோ கார்டன் வாங்க. இது வந்து கரெக்டாக வந்து லைட் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ்க்கு அடுத்த பில்டிங் தான் இந்த க்ளோ கார்டன். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட. நல்ல ஒரு 2 hours மேக்ஸிமம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இந்த ஸ்விங் வந்து ரொம்ப ஹைலைட்டு, ஏன்னா இதுவுமே வந்து க்ளோ ஆகுது. அண்ட் இதில் வந்து நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக வருது. அண்ட் இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஆக்டிவிட்டி இந்த கார்டனில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக விசிட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.